இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. தமிழகத்தில் ஹோட்டல்கள் மூடல். வேலை இழக்கும் 50 லட்சம் பேர். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமாக நடந்து வருகிறது. அதன் காரணமாக அரபு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் சப்ளை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பெங்களூரு, மும்பையில் உணவகங்கள் செயல்படாது என ஓட்டல் உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். தமிழகத்திலும் அனைத்து ஓட்டல்களையும் மூட உள்ளதாக ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அண்மையிலே போர் ஏற்பட்டதன் சூழ்நிலையின் காரணமாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது. எண்ணெய் சப்ளை செய்கிற நிறுவனங்கள் கேஸ் சப்ளையை சுத்தமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் உணவகங்களை பொறுத்த அளவிலே. ஆகையினால் இருக்கிற சிலிண்டருடைய இருப்பு ஓரிரு நாட்களுக்கு மட்டுமே உணவகங்களால் மேனேஜ் செய்யப்பட முடியும். ஆகவே படிப்படியாக உணவகங்கள் அத்தனையும் மூடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இதை குறித்து மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நீங்கள் வீட்டு உபயோக சிலிண்டர்களையும் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் கொடுப்பதாக தீர்மானித்திருக்கிறீர்கள். உணவகங்களும் கூட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் உள்ளவைகள் தான். இல்லை என்று சொன்னாலும் உடனடியாக அவற்றை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அங்கு உணவு இருந்தவர்கள் பெரும்பாலும் மருத்துவமனைக்கு வருகிறவர்கள், கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள், அவருடைய பெற்றோர் அல்லது வியாபாரத்திற்காக வருகிறவர்கள். லீன் சீசனில் உணவுகளை மூடி வைத்து விட்டு பீக் டைமில் பூரா திறந்து கஸ்டமர்ஸுக்கு தொந்தரவு இல்லாமல் கொடுக்கறது நம்பர் 1. 2வது, வெரைட்டிஸை குறைச்சி அத்தியாவசியமாக சாப்பிடுவதற்கு எது தேவையோ அந்த பொருளை மட்டும் கொடுப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த நிலை தொடர்ந்தால் உணவகங்களை மூடுவதை தவிர வேறு வழியே இல்லை என்கின்ற சூழ்நிலை ஏற்படும் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிரமத்தை பொறுத்தள்ள வேண்டும் என்று அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வீட்டு கேஸ் சிலிண்டர் ஸ்டாக். தமிழக அரசு சொன்ன தகவல். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா போர் தொடுத்துள்ள நிலையில் பதிலடி நடவடிக்கையாக வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய், எரிவாயுவை வெளியே கொண்டுவரும் கடல் வழி பாதையை ஈரான் மூடிவிட்டது. இதனால் சர்வதேச அளவில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுமோ என்ற பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலும் இதன் தாக்கம் கடுமையாக எதிரொலித்துள்ளது. வணிக கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்காமல் முக்கிய நகரங்களில் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. சென்னையிலும் நேற்று முதல் வணிக சிலிண்டர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் இன்று பல இடங்களில் ஹோட்டல்களை மூடி வருகின்றனர். இதற்கிடையே தமிழகத்தில் எவ்வித தடையும் தட்டுப்பாடுமின்றி கேஸ் சிலிண்டர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்கள் இருப்பு இருப்பதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. அதேபோல் தமிழக ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினரும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். ஹோட்டல்களுக்கு பயன்படுத்தப்படும் வணிக சிலிண்டர்கள் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், கல்லூரி விடுதிகள், வெளியூர் பயணிகளுக்கு உணவு வழங்க முடியாத நிலை உள்ளது. தட்டுப்பாடின்றி சிலிண்டர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் ஆஜராகிறேன், மௌனம் கலைத்தார் செந்தில். கரூரில் தாவிக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இதன் பின்னணியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாக சிபிஐயில் தாவிகாவினர் புகார் அளித்தனர். டெல்லி சிபிஐ ஆபீஸில் செந்தில் பாலாஜி நேற்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனை செந்தில் பாலாஜியோ அவரது அலுவலக ஊழியர்களோ பெறவில்லை. செந்தில் பாலாஜிக்கு இமெயில் மூலமும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதற்கும் செந்தில் பாலாஜி தரப்பில் பதிலளிக்கப்படவில்லை. சம்மனை ஏற்று விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. மீண்டும் சம்மன் அனுப்ப சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது. மௌனம் காத்த செந்தில் பாலாஜி இன்று சம்மன் வந்துள்ளது என சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேரில் வந்து விளக்கமளிக்குமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. மார்ச் 17 அவர்களது கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளேன் என கூறியுள்ளார். சாப்பிட வந்த கஸ்டமர்களை அதிர வைத்த சென்னை ஹோட்டல். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக பெங்களூருவில் இன்று முதல் உணவகங்கள் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலும் இன்று காலை முதல் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டதால்
பல ஹோட்டல்கள் உணவு வகைகளை குறைத்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஆனந்தா ஹோட்டல் முன் வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் வெரைட்டி உணவு வகைகளை கொடுக்க முடியவில்லை என எழுதப்பட்டுள்ளது. இது வாடிக்கையாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் ஹோட்டல்களை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆனந்தா ஹோட்டல் சூப்பர்வைசர் நாராயணன் கூறுகையில், பல உணவு வகைகளை குறைத்து விட்டோம், வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றார். என்ன ரீசன், எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. திடீர்னு 2 மணி நேரத்துக்கு முதல்ல சிலிண்டர் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நாங்கள் இது நாள் வரைக்கும் எந்த இதுவும் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துருக்குறோம். இனிமேல் எப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும். ஆனால் நிறைய பொருள்லாம் நிப்பாட்டிட்டோம். குருமா வகைகள், ஆப்ப வகைகள், வெரைட்டி வகைகள்லாம் நிறைய இது நிப்பாட்டியாச்சு. சிலிண்டர் இருந்தால் தானே கொடுக்க முடியும். அது பொருள்கள் இந்த மாதிரி நிலைமைகள் வர்றதில் ரொம்ப மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறேன், இந்த பிரச்சனைகள் தீர வர வரைக்கும் பொதுமக்கள் எல்லா ஹோட்டல்காரங்களுக்கும் தாழ்மையுடன் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தாழ்மையுடன் கேட்டிருக்கேன். ஆபரண தங்கம் விலை 1,20,000 ரூபாயை தாண்டியது. மேற்காசியாவில் ஈரான் இஸ்ரேல் இடையே நடக்கும் போர் காரணமாக இந்தியாவில் ஆபரண தங்கம் விலை ஏற்றம் இறக்கத்தை கண்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை ஆபரண தங்கம் கிராம் 15,050 ரூபாய்க்கும் சவரன் 1,20,400 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 14,950 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சவரனுக்கு 800 ரூபாய் சரிந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 15,050 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 300 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கேரளா ஓகே, தமிழகம் வேண்டாம். திமுக மீது ராகுலுக்கு தீராத கோபம். காரணம் என்ன? பின்னணியில் விஜய். தமிழக காங்கிரஸில் உள்ள விஜய் ஆதரவு நிர்வாகிகள் ஆட்சியில் பங்கு தருவதாக கூறிய தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்பினர். காங்கிரஸ் எம்பி ராகுல், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்டோருக்கும் அதே விருப்பம் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் போன்றோர் காங்கிரஸை மீண்டும் திமுக கூட்டணிக்கு கொண்டு சென்றுவிட்டனர். ராகுல் முயற்சியை முறியடித்து இப்போது திமுகவுடன் தொகுதி பங்கீட்டையும் இறுதி செய்துவிட்டனர். இந்த சூழலில் தான் விரும்பிய கூட்டணி அமையாததால் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய ராகுல் தயக்கம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதை விட கேரள மாநிலத்தில் பரப்புரை செய்யவே ராகுல் அதிக முக்கியத்துவம் அளிக்க திட்டமிட்டுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறியது, தமிழகத்தில் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கும் தனது விருப்பம் நிறைவேறாமல் போன அதிருப்தியில் ராகுல் இருக்கிறார். இதனால் தமிழகம் வரவே தயங்குகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் கரசங்கால் பகுதியில் மார்ச் 5 அல்லது 9ஆம் தேதி கிராம காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநாடு நடத்தவும் அதில் ராகுலை பங்கேற்க வைக்கவும் தமிழக காங்கிரஸ் தலைமை முடிவு செய்தது. மாநாட்டுக்கான ஏற்பாடுகளும் நடந்து வந்தன. ஆனால் மாநாட்டில் பங்கேற்க ராகுல் விரும்பவில்லை. இதனால் இப்போது மாநாட்டை ஒத்திவைத்துவிட்டனர். ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகள், உள்ளாட்சியில் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட தன் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறாததால் திமுக தலைமை மீதும் திமுக ஆதரவு காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் ராகுல் அதிருப்தியில் உள்ளார். திமுக தலைமை பங்கேற்கும் பொதுக்கூட்டம், மாநாட்டிலும் ராகுல் பங்கேற்பது கேள்விக்குறிதான். அதே நேரம் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதால் தமிழகத்தை விட கேரளாவுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார். அங்கே பிரச்சாரம் செய்வதைத்தான் ராகுல் விரும்புகிறார் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறினர். ராமதாசுக்கு உரிமை இல்லை, முடிவெடுக்கும் நிலையிலும் இல்லை. அன்புமணி கோரிக்கை. பாமகவில் நிறுவனர் ராமதாஸ், அவரது மகனும் கட்சித் தலைவருமான அன்புமணி இடையே மோதல் நீடிக்கிறது. கட்சியின் சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் சார்பில் சென்னை சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு நீதிபதி தர்மபிரபு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தரப்பில் மனு செய்யப்பட்டது. ராமதாசுக்கு 87 வயதான நிலையில் வயது மூப்பு மற்றும் மருத்துவ காரணங்களால் நிர்வாக ரீதியான முடிவுகளை எடுக்கும் நிலையில் அவர் இல்லை. இதை பயன்படுத்தி ராமதாஸை சிலர் தவறாக வழிநடத்துகின்றனர். சிலரின் தூண்டுதலால் தன்னைத்தானே தலைவர் என ராமதாஸ் அறிவித்தது பாமக சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அல்ல. கட்சி நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமகவில் ஆலோசனை, வழிகாட்டுதல் மட்டுமே அவர் மேற்கொள்ள முடியும். பொதுக்குழுவுக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம் உள்ளது. முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் தலைவர், பொதுச் செயலருக்கு மட்டுமே உள்ளது. அதனால்தான் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக அன்புமணிக்கு தேர்தல் கமிஷன் கடிதம் எழுதியது. எனவே ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல. கட்சி உரிமை கோரி வழக்கு தொடர ராமதாசுக்கு உரிமை இல்லை. அன்புமணியின் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை உள்ளதென மனுவில் கூறப்பட்டுள்ளது.
அன்புமணியின் மனுவுக்கு நாளைக்குள் ராமதாஸ் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டு நீதிபதி வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். இந்தியாவை தாக்க அரபிக்கடலில் ஊடுருவும் 5000 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சிக்கியது பகீர் வீடியோ. கடற்படை உஷார் நிலை. 2008 நடந்த மும்பை தாக்குதல் மொத்த உலகத்தையும் உலுக்கி போட்டது. கடல் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் மும்பையில் நடத்திய குண்டுவெடிப்பில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர சம்பவம் நடந்து 18 ஆண்டுகள் ஆன நிலையில் இப்போது மீண்டும் கடல் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவி மிகப்பெரிய தாக்குதலை நடத்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளனர். ஒரு வீடியோவை வைத்து இந்த சதி திட்டத்தை நம் பாதுகாப்பு படையினரும் உளவுத்துறையினரும் மோப்பம் பிடித்துவிட்டனர். அதாவது லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பில் கடற்படை என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. ஹாரிஸ்தார் என்பவன் தலைமையில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு கடல் வழியே ஊடுருவ பயிற்சி வழங்கப்படுகிறது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், முரிட்கே, லாகூர், பகவல்பூர், கசூர், அலியூர், கராச்சி மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மங்களா அணை, முசாஃபராபாத் ஆகிய இடங்களில் இதற்கான பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் செயல்படுகின்றன. கைப்பற்றிய வீடியோவை வைத்து இந்த தகவல்களை நம் உளவுத்துறை திரட்டியிருக்கிறது. மேலும் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய புள்ளிகளான ரிஸ்வான் ஹனீப் மற்றும் அமீர் ஜியா ஆகியோர் இந்த பயிற்சியை ஒருங்கிணைக்கின்றனர். ஏற்கனவே டெல்லி, செங்கோட்டை மற்றும் மக்கள் அதிகம் கூடும் முக்கிய வழிபாட்டு தலங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதையடுத்து டெல்லி, உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், உத்தரகாண்ட் உள்ளிட்ட பல இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கடல் வழியே பயங்கரவாதிகள் ஊடுருவக்கூடும் என்ற தகவல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதால் பயங்கரவாதிகளால் தரை வழியாக ஊடுருவ முடியாத நிலை உள்ளது. எனவேதான் கடினமான கடல் வழியை பயங்கரவாதிகள் தேர்வு செய்துள்ளனர் என்று உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து அரபிக்கடல் முழுதும் நம் கடற்படையினர் உஷார் நிலையில் உள்ளனர். தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.